நீங்க மேல போட்டோல பாக்குற இந்த கப்பல்ஸ நல்லா பாத்துக்கோங்க. இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இவங்க 2 பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். இவங்க தெலுங்கானால இருந்துகிட்டு இருக்காங்க. இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து சோசியல் மீடியால என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா, அந்த பொண்ணு Facebookலயும், Instagramலயும், YouTubeலயும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலயுமே ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம சோசியல் மீடியால இருக்கிற ரேண்டமான பர்சன்ஸ்க்கு எல்லாம் மெசேஜ் பண்ணி, என்னுடைய ஹஸ்பண்ட் வீட்ல இல்ல, வாங்க நம்ம செக்ஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சாட் பண்ணிருக்காங்க. அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு எந்த ஆண்கள் எல்லாம் வீட்டுக்கு போயிருக்கிறாங்களோ அவங்களுக்கே தெரியாம அந்த பெண்ணினுடைய ஹஸ்பண்டே இன்னொரு ரூம்ல இருந்து இவங்க 2 பேரும் செக்ஸ் பண்ணக்கூடிய எல்லாத்தையுமே வீடியோவா எடுத்திருக்கிறாரு. பிறகு அவங்க இந்த வீடியோவை நான் சோசியல் மீடியாலையும் உங்களுடைய ஃபேமிலிக்கும் அனுப்பாம இருக்கணும்னு சொன்னா நீங்க 5 லட்சம் கொடுக்கணும், 10 லட்சம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 பேருமே சேர்ந்து அவங்கள பிளாக்மெயில் பண்ணி அவங்க கிட்ட இருந்து காசு வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு மேலாகவே 100 ஆண்களுக்கு மேல இவங்க ஏமாத்தி பல கோடி சம்பாதிச்சிருக்காங்க. ரீசெண்டா ஒரு ட்ரக் பிசினஸ் பண்ணக்கூடிய ஒருத்தரும் இந்த டிராப்ல விழுந்திருக்கிறாரு. அவங்க மிரட்டினாங்கன்னு சொல்லிட்டு 13 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்காரு. பிறகு 5 லட்சம் ரூபாய் நீங்க இன்னும் தரணும்னு சொல்லிட்டு இந்த கப்பல்ஸ் மிரட்டினால ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. அதன் அடிப்படையில இவங்களை கைது பண்ணி இவங்க கிட்ட இருக்கக்கூடிய போன்ஸா இருக்கட்டும், கேமராஸா இருக்கட்டும், செக்கா இருக்கட்டும், கேஷா இருக்கட்டும் எல்லாத்தையுமே போலீஸ் சீஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னே தெரிய வந்திருக்கு. அப்போ சோசியல் மீடியால ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கூட பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படியும் ஒரு டிராப் இருக்குன்றதை நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் தெரியப்படுத்துங்க.